ஹலோ கைஸ், நம்ம இன்றைக்கி வந்துட்டு ஜேர்னல் என்ட்ரிஸ் பார்க்க போகிறோம். ஜேர்னல் என்ட்ரிஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம என்ன ரூல்ஸ் ஃபாலோ பண்ண போகிறோம் அப்படிங்கிறதுல தெளிவாக இருக்கணும். நான் இன்றைக்கி வந்து ஜேர்னல் என்ட்ரி வந்து மாடர்ன் ரூல்ஸை வச்சு உங்களுக்கு சொல்லித்தரேன். அது வந்து இன்னும் ஈஸியாக இருக்கும். உங்கள் புக்ஸ்லலாம் கோல்டன் ரூல்ஸ் ஃபாலோ பண்ணியிருப்பாங்க, அதை ஜஸ்ட் தியரிக்கு வேணால் நீங்கள் படிச்சுக்கோங்க. பட் மாடர்ன் ரூல்ஸ் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும் ஜேர்னல் என்ட்ரிஸ். நம்ம ஜேர்னல் என்ட்ரிஸ் போடுறதுக்கு முன்னாடி ஜேர்னலைசிங் டெக்னிக்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஒன் வந்து அனலைஸ் தி டிரான்சாக்ஷன். ஒரு டிரான்சாக்ஷன் இருக்குது அப்படின்னா அதை வந்து நம்ம ஃபர்ஸ்ட்டு அனலைஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பர்ச்சேஸ் எடுத்துக்கலாம். இது வந்து டிரான்சாக்ஷன்ஸ்னால் வந்து அதில் நிறையா இருக்கும். நான் உங்களுக்கு சிம்பிளாக இருக்கணுங்கிறதுக்காக பர்ச்சேசஸ் வச்சு சொல்கிறேன். ஓகே, இப்போ நம்ம வந்து டிரான்சாக்ஷனை அனலைஸ் பண்ணுறோம். பர்ச்சேஸ் தான் டிரான்சாக்ஷன். ஓகேவா? அனலைஸ் பண்ணியாச்சு. அந்த டிரான்சாக்ஷனை வந்து அனலைஸ் பண்ணதுக்கு அப்புறமா என்ன சொல்லியிருக்காங்க? ஐடென்டிஃபை அட்லீஸ்ட் 2 அக்கௌண்ட்ஸ் இன்வால்வ். ஒவ்வொரு டிரான்சாக்ஷன்ஸ்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு 2 அக்கௌண்ட்டாவது அதில் இன்வால்வ் ஆகிருக்கும். இதுக்கு எக்ஸாம்பிளாக வந்து நம்ம பர்ச்சேஸ் எடுத்தோம் இல்லையா? பர்ச்சேஸ் டிரான்சாக்ஷனில் என்னென்ன அக்கௌண்ட்ஸ் இன்வால்வ் ஆகிருக்கு? ஒன்று பர்ச்சேஸ் அக்கௌண்ட், இன்னொன்று கேஷ் அக்கௌண்ட். நம்ம பர்ச்சேஸ் வந்து எது வேணால் பண்ணியிருக்கலாம். குட்ஸ் பண்ணியிருக்கலாம், இல்லை ஏதோ ஒரு அசட்டை வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கலாம், எதுவாக வேணால் இருக்கலாம். நம்ம வெறும் பர்ச்சேஸ்னு எடுத்துக்கிட்டதுனால நான் பர்ச்சேஸ் அக்கௌண்ட்னு எடுத்திருக்கேன், இன்னொன்று கேஷ் அக்கௌண்ட்னு எடுத்திருக்கேன். ஓகேவா? செகண்ட் ஒன் கம்ப்ளீட்டட். அடுத்து தேர்ட் ஒன், ஃபைண்ட் இன் விச் கேட்டகரி ஈச் ஆஃப் தெம் ஃபால் இன். அதாவது நேற்று வந்து நம்ம மாடர்ன் ரூல்ஸ் பார்த்தோம் இல்லையா? அந்த மாடர்ன் ரூல்ஸில் நம்ம என்னென்ன பார்த்தோம்? அசட்ஸு, லைபிலிட்டிஸ், எக்ஸ்பென்சஸ், இந்த மாதிரி நிறைய கேட்டகரிஸ் பார்த்தோம்ல. அதில் இந்த பர்ச்சேசஸ் வந்து எந்த கேட்டகரியில் வரும் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட்டு ஃபைன் பண்ணிக்கோங்க. ஃபைன் பண்ணதுக்கு அப்புறமா சி இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ். அந்த பேலன்ஸ் வந்து நம்ம சொன்னோம்ல நேற்று அந்த மாடர்ன் ரூல்ஸில், ஒருவேளை அசட் வந்து இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா அது டெபிட் பேலன்ஸ், ஒருவேளை அசட் டிக்ரீஸ் ஆச்சு அப்படின்னா அது கிரெடிட் பேலன்ஸ். இந்த மாதிரிலாம் பார்த்தோம் இல்லையா? அதெல்லாம் வந்து ஃபர்ஸ்ட் அனலைஸ் பண்ணிக்கோங்க. தென் யூஸ் மாடர்ன் ரூல்ஸ், அதாவது அந்த மாடர்ன் ரூல்ஸ் டேபிள். இப்போ நீங்கள் ஒருவேளை வந்து போன வீடியோ பார்க்கல அப்படின்னா நான் இந்த வீடியோவில் அந்த டேபிள் மட்டும் காட்டுறேன், பார்த்துக்கோங்க. மாடர்ன் ரூல் டேபிள், இந்த டேபிளை வச்சு அனலைஸ் பண்ணணும். இப்போது நமக்கு என்னென்ன கொடுத்துருக்காங்க? பர்ச்சேஸ் அக்கௌண்ட், கேஷ் அக்கௌண்ட் கொடுத்துருக்காங்களா? ஃபர்ஸ்ட் பர்ச்சேஸ் வந்து என்னது? பர்ச்சேஸ் பண்ணும்போது நமக்கு என்ன ஆகும்? பர்ச்சேஸை வந்து நம்ம ஒரு எக்ஸ்பென்ஸாக கன்சிடர் பண்ணிக்கணும் இல்லையா? பர்ச்சேஸ் வந்து ஒரு எக்ஸ்பென்ஸ். அப்போது அந்த எக்ஸ்பென்ஸ் என்ன ஆகுது? பர்ச்சேஸ் பண்ணும்போது இன்க்ரீஸ் தானே ஆகுது. அப்போ இன்க்ரீஸ் ஆனால் அது டெபிட் பேலன்ஸ். ஸோ பர்ச்சேஸ் வந்துட்டு டெபிட் பேலன்ஸ். அதுக்கப்புறம் பர்ச்சேஸ் பண்ணும்போது என்ன பண்ணுவோம்? கேஷ் கொடுத்து பொருளை வாங்குவோம் இல்லையா? அப்போ கேஷ் வந்து அவுட்ஃப்ளோ ஆகுது, வெளியே போகுது. அப்போ கேஷ் வந்து டிக்ரீஸ் ஆகுது. ஃபர்ஸ்ட் கேஷ் வந்து ஒரு அசட், கரெக்டாக? அது ஒரு சொத்து. ஸோ அசட் பேலன்ஸ் வந்து டிக்ரீஸ் ஆச்சு அப்படின்னா அதை கிரெடிட் பண்ணணும். இப்போ சொல்லுங்கள், பர்ச்சேஸ்க்குரிய ஜேர்னல் என்ட்ரி என்ன? பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டெபிட் டு கேஷ் அக்கௌண்ட். சிம்பிளாக இருக்குல்ல? இந்த மாதிரி நீங்கள் மாடர்ன் ரூல்ஸை வச்சு கம்பேர் பண்ணி ஜேர்னல் போடும்போது இன்னுமே ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால தான் வந்து நான் மாடர்ன் ரூல்ஸ் ஃபாலோ பண்ண சொல்லியிருக்கேன். அடுத்தது வந்துட்டு நம்ம ஜேர்னல் என்ட்ரியோட ஃபார்மேட் என்னன்னு சொல்லி பார்த்துடலாம். ஓகேவா? ஜேர்னல் என்ட்ரி போடுறோம் அப்படின்னாலே நமக்கு கொஸ்டின் எப்படி வரும் அப்படின்னா, ஒரு 10 டிரான்சாக்ஷன் 15 டிரான்சாக்ஷன் சொல்லிட்டு நமக்கு கொடுத்துருவாங்க. கொடுத்துட்டு ஜேர்னலைஸ் த ஃபாலோயிங்னு கொடுத்துருவாங்க. அதை நம்ம எப்படி போடணும் அப்படின்னா, டேட்டு ஃபஸ்ட்டு டேபிள் என்ன போடணும்? டேட்டு. அடுத்து பர்டிகுலர்னால் ஒன்றும் இல்லை, இங்கே போட்டிருக்கோம்ல இந்த பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டெபிட் டு கேஷ் அக்கௌண்ட் கிரெடிட். இதை தான் வந்து இங்கே எழுதுவோம். கீழே இந்த ப்ராக்கெட்டில் எழுதியிருக்குல்ல, இதுதான் வந்துட்டு நேரேஷன். அதாவது இங்கே என்ன டிரான்சாக்ஷன் ஆயிருக்குன்னு சொல்லி சிம்பிளாக புரிஞ்சுக்கிற மாதிரி. இப்போ வந்து நம்ம பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டெபிட் டு கேஷ் அக்கௌண்ட்னு போட்டிருக்கோம்ல, இது எப்படி இங்கே எழுதணும்? பீயிங் குட்ஸ் பர்ச்சேஸ்ட். ஒருவேளை குட்ஸ் வாங்கலை, வேறு ஏதோ ஒரு அசட் வாங்கியிருக்கீங்க, பில்டிங் வாங்கியிருக்கீங்க, ஏதோ ஒன்று அப்படின்னா பீயிங் பில்டிங் பர்ச்சேஸ்ட். ஓகேவா? அந்த மாதிரி சிம்பிளாக அது என்ன டிரான்சாக்ஷன் உங்களுக்கு வந்து இந்த நேரேஷனை வச்சே கண்டுபிடிக்கணும். அந்த மாதிரி சிம்பிளாக எழுதிக்கோங்க. அடுத்து எல்எஃப் காலம். எல்எஃப்னா வந்து லெஜர் ஃபோலியோ அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஒன்றும் கிடையாது. இதை வந்து இந்த ஜேர்னல் என்ட்ரியை தூக்கி நம்ம அப்படியே லெஜரில் பாஸ் பண்ணுறோம் இல்லையா? அந்த டிரான்சாக்ஷன் என்ட்ரிஸு, அதோட பேஜ் நம்பர் என்னன்னு சொல்லி இங்கே நம்ம ஜேர்னலில் எழுதுவோம். அதான் வந்து எல்எஃப் காலம். அதுக்கப்புறம் டெபிட், கிரெடிட். இங்கே வந்து கேஷ் அக்கௌண்ட் வந்து டெபிட்டில் அந்த டெபிட் பேலன்ஸை வந்து நம்ம இங்கே ஸ்ட்ரைட்டாக எழுதுவோம். அந்த டெபிட் காலம் ஃபுல்லாக நம்ம ஒவ்வொரு டிரான்சாக்ஷன்லேயும் வரக்கூடிய டெபிட்டில் இருக்கக்கூடிய அமௌண்ட் எல்லாத்தையும் இந்த காலமில் எழுதுவோம். அதே மாதிரி கிரெடிட், இந்த டிரான்சாக்ஷனில் கேபிட்டல் வந்து கிரெடிட் ஆகுது. ஸோ கிரெடிட் காலமில் 1 lakhன்னு போட்டு எழுதுகிறோம். ஓகேவா? இந்த மாதிரி எல்லா டிரான்சாக்ஷனையும் அந்தந்த டேட் வைஸ் வரிசையாக நம்ம இதில் ஃபுல்லாக ரெஜிஸ்டர் பண்ணிகிட்டே வருவோம். ஓகேவா? அடுத்து வந்து சம் பார்த்துடலாம். ஓகே, இப்போ வந்து நம்ம சம் பார்க்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் கொஷின் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். இந்த மாதிரி தான் உங்களுக்கு கொஷின் கொடுப்பாங்க. ஜேர்னலைஸ் த ஃபாலோயிங் டிரான்சாக்ஷன்ஸ் அப்படின்னு கொடுத்துருவாங்க.
ஃபர்ஸ்ட் ஒன்று என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். கவி ஸ்டார்டட் அ பிஸ்னஸ் வித் கேஷ். என்ன பண்ணியிருக்காங்க, கவி வந்துட்டு ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க இல்லையா. இப்போ வந்து இதில் வந்து ஃபர்ஸ்ட் நம்ம என்ன சொன்னோம், அந்த ஜேர்னலை வந்து அனலைஸ் பண்ணுறதுக்கு நம்ம வந்து இதில் வந்து இந்த டிரான்சாக்ஷனில் 2 அக்கௌண்ட்ஸ் வந்து கண்டுபிடிக்க சொன்னோம். கவி ஸ்டார்டட் அ பிஸ்னஸ் வித் கேஷ். இதில் சிம்பிளாகவே ஒன்று கண்டுபிடிச்சிடலாம். ஒன்று வந்து கேஷ், ஒன்று கேஷ் அக்கௌண்ட் இருக்குதுன்னு கண்டுபிடிச்சாச்சு. இன்னொரு டிரான்சாக்ஷன் கண்டுபிடிக்கணுமே, கவின்னு போட முடியாது. ஸ்டார்டட் பிஸ்னஸ்னாலே நம்ம பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது ஆண்டர்ப்ரனர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா உள்ள கேபிட்டல்னு ஒன்று எடுத்துகிட்டு வருவாங்க. அந்த கேபிட்டல் அமௌண்ட்டாக நம்ம இந்த டிரான்சாக்ஷனை கன்சிடர் பண்ணிக்கணும். ஸோ இதில் 2 எலமெண்ட்ஸ் வந்து நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஒன்று என்னது, கேஷ், இன்னொன்று என்னது, கேபிட்டல். அனலைஸ் பண்ணியாச்சா. இப்போது நம்ம இன்னொன்று என்ன பண்ணணும், அந்த டேபிளை வச்சு கம்பேர் பண்ணணும்னு சொல்லியிருக்கோம். கேஷ் என்னது, ஒரு அசெட், ஓகேவா. கேபிட்டலுங்கிறது என்னது, ஒரு லயபிலிட்டி. இப்போ கேபிட்டல் உள்ளே வரும்போது நமக்கு லயபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகுதா டிக்ரீஸ் ஆகுதா? கேபிட்டல் உள்ளே வருது, அப்போ நம்ம ஆண்டர்ப்ரனருக்கு அதை திரும்ப கொடுக்கணும். அப்போது லயபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகுது. லயபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகும்போது நமக்கு என்ன பேலன்ஸ், கிரெடிட் பேலன்ஸ் இல்லையா. அப்போ என்ன பண்ணணும், கேபிட்டலை கிரெடிட் பண்ணணும்னு தெரிஞ்சு போச்சு. அடுத்தது கேஷ். கேஷுங்கிறது என்னது, ஒரு அசெட். ஸோ அசெட் வந்து நம்ம கேஷ் வந்து கம்பெனிக்குள்ளே வருது இல்லையா, பிஸ்னஸ்க்குள்ளே வந்து அந்த அமௌண்ட்டுங்கிறது வருது. அப்போ அசெட் என்ன ஆகுது, இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ அது டெபிட் பேலன்ஸ். கரெக்டாக புரிஞ்சுதா இப்போது? ஸோ அப்போ இங்கே என்ன ஆகும், கேஷ் அக்கௌண்ட்டை டெபிட் பண்ணுவோம், டு கேபிட்டல் அக்கௌண்ட் கிரெடிட். ஸோ இங்கே 1 lakh 1 lakh டெபிட் அமௌண்ட் வந்துட்டு 1 lakh, கிரெடிட் அமௌண்ட் 1 lakh. இன்னொன்று என்ன நோட் பண்ணோம் அப்படின்னா, நம்ம இங்கே ஒரு டிரான்சாக்ஷனில் டெபிட்டும் கிரெடிட்டும் போடுறோன்னா டெபிட்டும் கிரெடிட்டும் ஈக்குவல் அமௌண்ட்டாக இருக்கணும். டெபிட்டில் 1 lakh வந்தால் அந்த டிரான்சாக்ஷனுக்கு கிரெடிட்லேயும் கண்டிப்பாக 1 lakhங்கிறது வரும். ஓகேவா. அதுக்கு மேலே வந்து கூடவும் செய்யாது குறையவும் செய்யாது. ஓகே, செகண்ட் டிரான்சாக்ஷன் பார்த்துடலாம். பெய்டு இன்டு பேங்க். பெய்டு இன்டு பேங்க்னா என்ன பண்ணியிருக்கோம், பேங்க்கில் ஏதோ ஒரு அமௌண்ட் வந்து ஒரு சம் ஆஃப் மணி வந்துட்டு நம்ம போய் டெபாசிட் பண்ணியிருக்கோம், இல்லை ஏதோ ஒரு எக்ஸ்பென்ஸ்க்காக பே பண்ணியிருக்கோம், இல்லைனா யாருக்கோ பே பண்ண வேண்டியது இருக்குது, ஸோ போய் பே பண்ணியிருக்கோம் பேங்க்கில். இப்போ இதில் வந்து 2 அக்கௌண்ட் என்னன்னு சொல்லி அனலைஸ் பண்ணி கண்டுபிடிக்கணும். பெய்டு இன்டு பேங்க், ஒன்று வந்து பேங்க் அக்கௌண்ட், கரெக்டாக. இன்னொன்று என்ன இருக்கும், பேங்க்கில் போய் பே பண்ணுறோம். அப்போது என்ன இருந்தால் போய் பே பண்ண முடியும், கேஷ் இருந்தால் மட்டும்தான் பேங்க்கில் போய் பே பண்ண முடியும். ஸோ இன்னொரு அக்கௌண்ட் கேஷ். கண்டுபிடிச்சாச்சா. இப்போது இதில் பேங்க்கில் இருக்கக்கூடிய மணியும் நம்மளோட மணி தான் இல்லையா. பேங்க்கில் போய் நம்ம டெபாசிட் பண்ணக்கூடியது நம்மளோட மணி. ஸோ அது வந்து ஒரு கேஷ் தான். ஸோ அதை நம்ம அசெட்டாகவே கன்சிடர் பண்ணிக்கலாம். கேஷும் சொல்லவே வேண்டாம், அது ஒரு அசெட், நமக்கு ஈஸியாகவே தெரியும். ஸோ இதை வந்துட்டு நீ வந்து மாடர்ன் ரூல் டேபிளை வச்சு கம்பேர் பண்ண போகிறோம். பெய்டு இன்டு பேங்க். அப்போ பேங்க்கில் இருக்கக்கூடிய கேஷ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ கேஷ் ஒரு அசெட், அந்த அசெட் இன்க்ரீஸ் ஆகும்போது அது டெபிட் பேலன்ஸ். இன்னொரு கேஷ் அக்கௌண்ட் இருக்கே, அந்த கேஷ் என்னது, நம்ம பேங்க்கில் போய் டெபாசிட் பண்ணுறோம். பிஸ்னஸில் இருக்கக்கூடிய மணியை எடுத்து கொண்டு போய் நம்ம பேங்க்கில் டெபாசிட் பண்ணுறோம். அப்போ கேஷ் பேலன்ஸ் என்ன ஆகுது, கம்மியாகுது. ஸோ அசெட் வந்து டிக்ரீஸ் ஆகுது. அப்போது அது கிரெடிட் பேலன்ஸ். அப்போ என்ன அக்கௌண்ட் நம்ம, அதாவது நம்ம எப்படி ஜேர்னல் போடுவோம் சொல்லுங்கள், பேங்க் அக்கௌண்ட் டெபிட் டு கேஷ் அக்கௌண்ட். ஏன்னா என்ன ஆகுது, பேங்க் வந்துட்டு பேங்க் பேலன்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது, கேஷ் பேலன்ஸ் டிக்ரீஸ் ஆகுது, கரெக்டாக. அப்போ டெபிட்டில் 70,000 போட்டாச்சுன்னா கிரெடிட்லேயும் 70,000 போடணும். தேர்ட் டிரான்சாக்ஷன் பாருங்கள். பாட் குட்ஸ் ஃபார் கேஷ். ஏதோ குட்ஸ் வந்து யார்கிட்ட இருந்தோ வாங்குகிறோம், பட் இது வந்து கேஷ் டிரான்சாக்ஷன். பர்ச்சேஸும் சேல்ஸும் வந்துட்டு கேஷில் பண்ணியிருந்தோம் அப்படின்னா யார்கிட்ட இருந்து வாங்கினோம் அப்படிங்கிற நேம் வந்து எழுத தேவையில்லை. சிம்பிளாக வந்துட்டு பர்ச்சேஸும் கேஷும் மட்டும் போட்டால் போதும். ஓகே, இப்போ பாட் குட்ஸ் ஃபார் கேஷ். அப்போ இதில் என்ன 2 அக்கௌண்ட் இன்வால்வ் ஆகிருக்கு, பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். ஸோ பர்ச்சேஸ் அக்கௌண்ட் ஒன்று, கேஷுக்கு வாங்கியிருக்கோம். ஸோ கேஷ் அக்கௌண்ட். ஃபர்ஸ்ட்டே நான் சொன்னேன் இல்லையா, பர்ச்சேஸ் வந்து நம்ம ஒரு எக்ஸ்பென்ஸாக கன்சிடர் பண்ணோம். ஸோ எக்ஸ்பென்சஸ் வந்து இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா அது டெபிட் பேலன்ஸ். இன்னொரு அக்கௌண்ட் என்ன, கேஷ். பர்ச்சேஸ் பண்ணும்போது நம்ம கேஷ் கொடுத்து குட்ஸை வாங்குவோம் இல்லையா. ஸோ கேஷ் வந்து என்ன ஆகுது, நமக்கு கேஷ் வந்து அவுட்ஃப்ளோ ஆகுது, அதாவது நம்ம கொடுத்து வாங்குகிறோம். அப்போ நம்மக்கிட்ட இருக்க கேஷ் என்ன ஆகும், டிக்ரீஸ் ஆகும். அசெட் டிக்ரீஸ் ஆச்சு அப்படின்னா அது கிரெடிட் பேலன்ஸ். அப்போ இங்கே எப்படி போடுவோம் டிரான்சாக்ஷன் ஜேர்னலில், பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டெபிட் டு கேஷ் அக்கௌண்ட். பர்ச்சேஸ்னால் எக்ஸ்பென்ஸ், எக்ஸ்பென்ஸ் இன்க்ரீஸ் ஆகுறதுனால அது டெபிட் பேலன்ஸ்.
கேஷ் வந்து என்ன ஆகுது, அவுட்ஃப்ளோ ஆகுது. அப்போ அதாவது டிக்ரீஸ் ஆகுது. டிக்ரீஸ் ஆச்சு அப்படின்னா அது கிரெடிட் பேலன்ஸ். இங்கே போட்டாச்சா 5000. ஸோ வந்து நம்ம அடுத்த டிரான்சாக்ஷன் பார்த்துடலாம். சோல்டு குட்ஸ் ஃபார் 50,000 ருபீஸ். இது வந்து ஃபார் வந்து கிரெடிட்னும் சொல்லலை, கேஷ்னும் சொல்லலை, இந்த மாதிரி எதுவுமே சொல்லலை அப்படின்னா நம்ம வந்து கேஷ் டிரான்சாக்ஷனாக எடுத்துக்கலாம். இதே டிரான்சாக்ஷனில் சோல்டு குட்ஸ் 50,000 ஃபார் ஏதோ ஒரு சம்திங் ஒரு நேம், ஃபார் எக்ஸாம்பிள் கவின்னு கொடுத்துருந்தாங்க அப்படின்னா, கேஷ்னு கொடுக்கல, அதுக்கு பதிலாக ஒரு நேம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அதை வந்து நம்ம கிரெடிட் டிரான்சாக்ஷனாக கன்சிடர் பண்ணிக்கணும். இதில் வந்து எதுவுமே கொடுக்கல, ஸோ நம்ம வந்து இதை கேஷ் டிரான்சாக்ஷன்னே வந்து கன்சிடர் பண்ணிக்கலாம். இதில் என்ன 2 அக்கௌண்ட் இன்வால்வ் ஆகிருக்கு, ஒன்று வந்து சேல்ஸ் அக்கௌண்ட், இன்னொன்று கேஷ் அக்கௌண்ட். சேல்ஸ் வந்து நம்ம அதாவது பர்ச்சேஸை வந்து நம்ம ஒரு எக்ஸ்பென்ஸாக கன்சிடர் பண்ணோம் அப்படின்னா சேல்ஸ் வந்து நமக்கு ஒரு இன்கம். ஸோ சேல்ஸை வந்து நம்ம ஒரு இன்கமாக கன்சிடர் பண்ணோம் அப்படின்னா சேல்ஸ் பண்ணால் என்ன ஆகுது, இன்கம் இன்க்ரீஸ் ஆகுது. இன்கமோட இன்க்ரீஸிங் பேலன்ஸ் என்ன, கிரெடிட் பேலன்ஸ். கரெக்டாக? அடுத்து என்ன அக்கௌண்ட், கேஷ் அக்கௌண்ட். கேஷ் வந்து ஒரு அசெட் இல்லையா? அசெட் வந்து இப்போ நம்ம சேல்ஸ் பண்ணும்போது கேஷ் நமக்கு இன்ஃப்ளோ ஆகும், அதாவது இன்க்ரீஸ் ஆகும். அசெட்டோட இன்க்ரீஸிங் பேலன்ஸ் என்ன, டெபிட் பேலன்ஸ். அப்போ இங்கே நம்ம ஜேர்னல் என்ட்ரி என்னன்னு போடுவோம் சொல்லுங்கள். கேஷ் அக்கௌண்ட் டெபிட் டு சேல்ஸ் அக்கௌண்ட் கிரெடிட். ஏன் கேஷ் அக்கௌண்ட் டெபிட், ஏன்னா வந்து கேஷ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஏன் சேல்ஸ் வந்து டெபிட் பண்ணுறோம் அப்படின்னா சேல்ஸ் வந்துட்டு ஒரு இன்கம் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் சொல்லுங்கள். இன்கம் வந்துட்டு நமக்கு இன்க்ரீஸ் ஆகுது, இன்கமோட பேலன்ஸ் என்ன, கிரெடிட் பேலன்ஸ். அப்போ அது இன்க்ரீஸிங் பேலன்ஸ் என்ன, கிரெடிட். ஸோ வந்து சேல்ஸை வந்துட்டு நம்ம கிரெடிட் பண்ணுறோம். அடுத்த டிரான்சாக்ஷன் பார்த்துடலாம். பாட் குட்ஸ் ஃப்ரம் மிஸ்டர் ஏ. இந்த மாதிரி நான் சொன்னேன்ல, கேஷுன்னு கொடுக்குறதுக்கு பதிலாக சம் நேம், மிஸ்டர் ஏ, மிஸ்டர் பி அல்லது மிஸ்டர் எக்ஸ் அல்லது ஒரு நேமாக கூட கொடுக்கலாம். இந்த மாதிரிலாம் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அதை வந்து நம்ம கிரெடிட் டிரான்சாக்ஷனாக கன்சிடர் பண்ணிக்கணும். யாரோ ஒருத்தர்கிட்ட கடனுக்காக குட்ஸ் வாங்கியிருக்கோம் இல்லையா? அப்போ என்ன பண்ணணும், இதில் 2 அக்கௌண்ட் என்ன இன்வால்வ் பண்ணோம், இதில் பாட் குட்ஸ் ஃப்ரம் மிஸ்டர் ஏ கிரெடிட்டுக்கு வாங்கியிருக்கிறதுனால நம்ம வந்து கேஷ் போடக்கூடிய இடத்துல வந்து மிஸ்டர் ஏவை வந்து கன்சிடர் பண்ணிப்போம். ஏன்னா வந்து நம்ம இன்னும் கேஷ் அவங்களுக்கு கொடுக்கல, நமக்கு ஒரு லயபிலிட்டி க்ரியேட் ஆகுது. ஸோ மிஸ்டர் ஏ அக்கௌண்ட் ஒன்று. இன்னொரு அக்கௌண்ட் என்ன, குட்ஸ் வாங்கியிருக்கோம், அப்போ அது பர்ச்சேஸ் அக்கௌண்ட். கரெக்டாக? பர்ச்சேஸ் அக்கௌண்ட் ஒன்று, மிஸ்டர் ஏ அக்கௌண்ட் ஒன்று. இப்போ இந்த டேபிளை வச்சு அனலைஸ் பண்ணிடலாமா? மிஸ்டர் ஏக்கு வந்து நம்ம காசு கொடுக்க வேண்டியது இருக்குது. ஸோ நமக்கு ஒரு லயபிலிட்டி க்ரியேட் ஆகுது. லயபிலிட்டி என்ன ஆகுது, இன்க்ரீஸ் ஆகுது. லயபிலிட்டி இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா நமக்கு அது கிரெடிட் பேலன்ஸ். பர்ச்சேசஸ் வந்து ஒரு எக்ஸ்பென்ஸ். ஸோ அந்த எக்ஸ்பென்ஸ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அது டெபிட் பேலன்ஸ். இப்போ இங்கே என்ட்ரி என்னன்னு போடுவோம், பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டெபிட் டு மிஸ்டர் ஏ அக்கௌண்ட் கிரெடிட். ஏன் பர்ச்சேஸ் அக்கௌண்ட் வந்துட்டு டெபிட் பண்ணியிருக்கோம், பிகாஸ் இது வந்து ஒரு எக்ஸ்பென்ஸ், அதுவும் இன்க்ரீஸ் ஆகுது, அதனால அதை டெபிட் பண்ணியிருக்கோம். மிஸ்டர் ஏ அக்கௌண்ட்டை ஏன் வந்து கிரெடிட் பண்ணியிருக்கோம், மிஸ்டர் ஏக்கு வந்து நம்ம வந்து மணி கொடுக்க வேண்டியது இருக்குது. ஸோ இவர் வந்து நமக்கு ஒரு கிரெடிட்டர், அதாவது நம்ம காசு அவருக்கு வந்து கொடுக்க வேண்டியது இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நமக்கு ஒரு லயபிலிட்டி க்ரியேட் ஆகிருக்கு. லயபிலிட்டி இன்க்ரீஸிங் பேலன்ஸ் வந்து கிரெடிட். ஸோ வந்து இவங்களை கிரெடிட் பண்ணியிருக்கோம். அதுக்கு அடுத்த டிரான்சாக்ஷன் பாருங்கள், சோல்டு குட்ஸ் டு மிஸ்டர் பி. இதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க, கேஷ்ன்னு கொடுக்கல, அதுக்கு பதிலாக ஒரு நேம் கொடுத்துருக்காங்க. அப்போ இது வந்து கிரெடிட் டிரான்சாக்ஷன் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். ஸோ இதில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், சேல்ஸ் பண்ணியிருக்கோம். இதில் என்ன 2 அக்கௌண்ட் வரும், ஒன்று சேல்ஸ் அக்கௌண்ட், இன்னொரு அக்கௌண்ட் மிஸ்டர் பி அக்கௌண்ட். கரெக்டாக? சேல்ஸுங்கிறது ஒரு இன்கம்மாக கன்சிடர் பண்ண சொல்லியிருக்கேன். அப்போது ஒரு சேல்ஸ் பண்ணோன்னா நமக்கு என்ன ஆகும், இன்கம் வந்து இன்க்ரீஸ் ஆகும். இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அது வந்து கிரெடிட் பேலன்ஸ். இன்னொன்று மிஸ்டர் பி வந்து நமக்கு காசு அவருக்கு கொடுக்கணும். ஸோ வந்து இவரை வந்து நம்ம என்னவா கன்சிடர் பண்ணிக்கணும், டெட்டாராக கன்சிடர் பண்ணிக்கணும். டெட்டார்னால் யாருன்னா நமக்கு கடன் கொடுக்க வேண்டியவங்க. அந்த டெட்டாரை வந்து நம்ம எப்போவுமே வந்துட்டு ஒரு அசெட்டாக வந்து கன்சிடர் பண்ணுவோம். டெட்டார் ஏன்னா வந்து நம்மளோட பணம் வந்து அவங்கக்கிட்ட இருக்குல்ல, அவங்க வந்து நமக்கு கொடுக்க வேண்டியது இருக்குல்ல. ஸோ அவங்கள வந்து நம்ம ஒரு அசெட்டாக கன்சிடர் பண்ணுவோம். மிஸ்டர் பி அசெட்டாக கன்சிடர் பண்ணும்போது நமக்கு என்ன ஆகும், அசெட் பேலன்ஸ் வந்து என்ன ஆகும், இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அவங்கள டெபிட் பண்ணணும். ஓகே, இப்போ வந்து நம்ம என்ட்ரி பார்த்துடலாம். மிஸ்டர் பி அக்கௌண்ட் டெபிட் டு சேல்ஸ் அக்கௌண்ட் கிரெடிட் 30,000 சொல்லியிருக்காங்க. கரெக்டாக? ஏன் மிஸ்டர் பியை வந்து டெபிட் பண்ணியிருக்கோம் சொல்லுங்கள். மிஸ்டர் பி வந்து நமக்கு ஒரு டெட்டாருங்கிறது ஒரு அசெட்டாக கன்சிடர் பண்ணுறோம். ஸோ அசெட் வந்து இன்க்ரீஸ் ஆகுது, அதனால பியோட அக்கௌண்ட்டை டெபிட் பண்ணியிருக்கோம். சேல்ஸ் வந்து நமக்கு ஒரு இன்கமோட இன்க்ரீஸிங் பேலன்ஸ் வந்து கிரெடிட், அதனால வந்து சேல்ஸை கிரெடிட் பண்ணியிருக்கோம். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், ரிசீவ்டு ஃப்ரம் பி,
அதாவது நம்ம இப்போ சேல்ஸ் பண்ணோம் இல்லையா மிஸ்டர் பிக்கு, அவரை வந்து நமக்கு வந்து அமௌண்ட்டை திரும்ப கொடுத்துருக்காருன்னு அர்த்தம். அப்போ நமக்கு என்னென்ன அக்கௌண்ட் இதில் இன்வால்வ் ஆகிருக்கும்? பி நமக்கு பணம் கொடுக்குறாரு, ஸோ பியோட அக்கௌண்ட் கண்டிப்பாக வரும். இன்னொன்று, பி என்ன கொடுக்குறாரு நமக்கு? கேஷ் கொடுக்குறாரு, ஸோ கேஷ் அக்கௌண்ட் இன்வால்வ் ஆகுது. இதே டிரான்சாக்ஷனில் ரிசீவ்டு ஃப்ரம் பி வந்து காசு கொடுக்குறாரு, பட் வந்து இது வந்து பேங்க் மூலயமா கொடுக்குறாரு. அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது சொன்னாங்க அப்படின்னா இந்த கேஷுக்கு பதிலாக பேங்க் அக்கௌண்ட்டுன்னு போட வேண்டியது இருக்கும். ஓகேவா? இப்போ இந்த டேபிளை வச்சு அனலைஸ் பண்ணலாம். பி வந்து நமக்கு அமௌண்ட் கொடுத்துருக்காரு இல்லையா, அப்போ கேஷ் என்ன ஆயிருக்கு? இன்ஃப்ளோ ஆகிருக்கு, அதிகமாகிருக்கு. கேஷ் வந்து ஒரு அசெட், ஸோ அது இன்க்ரீஸிங் பேலன்ஸ் ஆகும். பி என்ன பண்ணியிருக்காரு? நமக்கு வந்து அமௌண்ட்டை கொடுத்துட்டாரு. பி நமக்கு ஆக்சுவலாக என்னது? இவர் ஒரு டெட்டார் வந்து ஒரு அசெட். அவர் அமௌண்ட் கொடுத்துட்டார்ல, அப்போ டெட்டார் பேலன்ஸ் என்ன ஆயிரும்? டிக்ரீஸ் ஆயிரும். ஸோ அதை வந்து கிரெடிட் பண்ணுவோம். இங்கே பாருங்கள், கேஷ் அக்கௌண்ட் டெட்டார் டு பி அக்கௌண்ட்டுன்னு சொல்லியிருக்கோம். ஏன்? கேஷ் வந்துட்டு இன்ஃப்ளோ ஆயிருக்கு, இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ அசெட் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா அது டெபிட் பேலன்ஸ். அதுக்கப்புறம் பியோட அக்கௌண்ட்டை வந்து எதனால் கிரெடிட் பண்ணியிருக்கோம்? பி வந்து நமக்கு ஒரு டெட்டார் வந்து அசெட்டு. ஓகேவா? அந்த அசெட் என்ன ஆயிடுச்சு? அவர் காசு கொடுத்ததுனால டிக்ரீஸ் ஆயிடுச்சு. அதாவது டெட்டார்லேருந்து பியை வந்து இப்போ தூக்கியாச்சுல, அப்போ வந்து அந்த அமௌண்ட் என்ன ஆயிடுச்சு? டிக்ரீஸ் ஆயிடுச்சு. அசெட் டிக்ரீஸ் ஆச்சு அப்படின்னா அது கிரெடிட் பேலன்ஸ். ஸோ 30,000. இந்த டிரான்சாக்ஷன் புரிஞ்சிருச்சா? நெக்ஸ்ட்டு டிரான்சாக்ஷன் பாருங்கள். ரிசீவ்டு ஃப்ரம் பெய்டு டு மிஸ்டர் ஏ. நம்ம வந்து ஏக்கு வந்துட்டு நம்ம பர்ச்சேஸ் பண்ணோம் இல்லையா, கிரெடிட் பர்ச்சேஸ், அதனால மிஸ்டர் ஏக்கு அமௌண்ட்டை வந்து பே பண்ணியிருக்கோம் அப்படின்னு அர்த்தம். அப்போ இதில் என்னென்ன அக்கௌண்ட் இன்வால்வ் ஆயிருக்கு நீங்களே சொல்லுங்கள். மிஸ்டர் ஏ அக்கௌண்ட் ஒன்று, அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம்? கேஷை பே பண்ணுறோம். ஸோ கேஷ் அக்கௌண்ட். புரிஞ்சுதா? இப்போ மிஸ்டர் ஏ ஆக்சுவலாக நமக்கு யார்? அவர் ஒரு கிரெடிட்டார்னால் என்ன? நமக்கு ஒரு லயபிலிட்டி இருக்குது, நம்ம வந்து அவங்களுக்கு காசு கொடுக்க வேண்டியது இருக்குது. இப்போது அந்த கிரெடிட்டாருக்கு நம்ம காசு கொடுக்குறோம் அப்படின்னா நம்ம கிரெடிட்டார்லேருந்து மிஸ்டர் ஏவை வந்து ரிமூவ் பண்ண போகிறோம்னு அர்த்தம். இப்போ கிரெடிட்டாரோட பேலன்ஸ் கம்மியாகுது, அப்போ என்ன ஆகுது? நமக்கு ஒரு லயபிலிட்டி வந்து டிக்ரீஸ் ஆகுது. டிக்ரீஸ் ஆகும்போது மிஸ்டர் ஏவை என்ன பண்ணணும்? டெபிட் பண்ணணும். அதுக்கடுத்து கேஷ் அக்கௌண்ட். இப்போ நம்ம மிஸ்டர் ஏக்கு வந்து கேஷ் பே பண்ணுறோம் அப்படின்னா கேஷ் வந்து வெளியே போகுது இல்லையா, நம்மக்கிட்ட இருந்து கேஷ் வந்து மிஸ்டர் ஏக்கு போகுது. அப்போது கேஷ் என்ன ஆகுது? அவுட்ஃப்ளோ ஆகுது. அப்போது அசெட் வந்து என்ன ஆகும்? கம்மியாகும். அசெட் கம்மியாச்சுன்னா அது வந்து கிரெடிட் பேலன்ஸ். அப்போ இங்கே டிரான்சாக்ஷனில் என்ன பண்ணணும்? மிஸ்டர் ஏ அக்கௌண்ட் டெபிட் டு கேஷ் அக்கௌண்ட் கிரெடிட். ஏன் மிஸ்டர் ஏவோட அக்கௌண்ட்டை டெபிட் பண்ணியிருக்கோம்? ஏன்னா வந்துட்டு அவர் ஒரு கிரெடிட்டார் வந்து லயபிலிட்டி இருக்கும். அந்த லயபிலிட்டி என்ன ஆகுது? மிஸ்டர் ஏக்கு பே பண்ணதுனால லயபிலிட்டி டிக்ரீஸ் ஆகுது. டிக்ரீஸ் ஆச்சுன்னா அது டெபிட் பேலன்ஸ். டு கேஷ். ஏன் டு கேஷை வந்து கிரெடிட் பண்ணியிருக்கோம்? கேஷ் வந்து ஒரு அசெட், நம்ம மிஸ்டர் ஏக்கு வந்து அந்த கேஷை பே பண்ணுறதுனால கேஷ் வந்து டிக்ரீஸ் ஆகுது. ஸோ அதை கிரெடிட் பண்ணியிருக்கோம். அடுத்த டிரான்சாக்ஷன் பாருங்கள், பர்ச்சேஸ்டு பில்டிங். இப்போ பர்ச்சேஸ்டு குட்ஸ்ன்னு கொடுத்தாங்கன்னா நம்ம வெறும் பர்ச்சேஸ் அக்கௌண்ட்னு போட்டால் போதும். இல்லை, செப்பரேட்டாக அது வந்து அந்த பர்ச்சேஸ் வந்து என்ன பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம், அதாவது குட்ஸை தவிர மீதி என்ன கொடுத்தாலும் நம்ம அந்த என்ன பர்ச்சேஸ் பண்ணோமோ அதை தான் பர்ச்சேஸுங்கிற இடத்துல யூஸ் பண்ணணும். அப்போது என்னென்ன அக்கௌண்ட் இதில் இருக்குது? பர்ச்சேஸ்னு போடக்கூடாதுன்னு நான் சொல்லியிருக்கேன். அப்போ வந்து அது என்ன பண்ணணும்? பில்டிங் அக்கௌண்ட். இன்னொரு அக்கௌண்ட் வந்து இது வந்து எதுவுமே சொல்லலை, ஸோ நம்ம கேஷை கன்சிடர் பண்ணுறோம். இன்னொரு அக்கௌண்ட் கேஷ். புரிஞ்சுதுங்களா? இப்போது பர்ச்சேஸ்டு பில்டிங் வந்து ஒரு அசெட் வந்து என்ன ஆகுது? இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ டெபிட் பேலன்ஸ். அதுக்கப்புறம் எதை கொடுத்து வாங்குகிறோம்? கேஷ் கொடுத்து வாங்குகிறோம். கேஷ் என்ன ஆகுது? கேஷ் ஒரு அசெட், அது டிக்ரீஸ் ஆகுது. அப்போ அது கிரெடிட் பேலன்ஸ். அப்போது பில்டிங் அக்கௌண்ட் என்ன ஆகும்? பில்டிங் அக்கௌண்ட்டை டெபிட் பண்ணுறோம் டு கேஷ் அக்கௌண்ட் கிரெடிட். பில்டிங் அக்கௌண்ட்டை ஏன் டெபிட் பண்ணுறோம் சொல்லுங்கள்? இது வந்து ஒரு அசெட் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. அசெட் வந்து இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா அது டெபிட் பேலன்ஸ். கேஷை ஏன் வந்து கிரெடிட் பண்ணுறோம்? கேஷுங்கிறது ஒரு அசெட்டு, நம்ம பில்டிங் வாங்கும்போது கேஷை வந்து கொடுத்து அசெட்டை வாங்குகிறோம். அப்போ கேஷ் அவுட்ஃப்ளோ ஆகுது, அதாவது கேஷ் டிக்ரீஸ் ஆகுது, அசெட் டிக்ரீஸ் ஆகுது. அசெட் டிக்ரீஸ் ஆச்சு அப்படின்னா அது கிரெடிட் பேலன்ஸ். லாஸ்ட் டிரான்சாக்ஷன் பார்த்தலாம். சோல்டு ஃபர்னிச்சர் ₹30,000. இதில் என்ன கொடுத்துருக்காங்க? கேஷாக கிரெடிட்டான்னு சொல்ல, இந்த மாதிரி வெறுமனே கொடுத்து நேம் எதுவும் கொடுக்கல அப்படின்னா அது வந்து கேஷ் டிரான்சாக்ஷனாக நான் கன்சிடர் பண்ண சொல்லியிருக்கேன். சோல்டு ஃபர்னிச்சர், நம்ம பர்ச்சேஸில் என்ன பண்ணோம்? குட்ஸை தவிர வேறு என்ன கொடுத்தாலும் அந்த நேமை தான் வந்து சேல்ஸுக்கு பர்ச்சேஸ்க்கு பதில் யூஸ் பண்ணணும்னு சொன்னால அதே ரூல் தான் வந்து சேல்ஸுக்கும். சோல்டு ஃபர்னிச்சர், அப்போ சேல்ஸோட இடத்துல என்ன அக்கௌண்ட் யூஸ் பண்ணோம்? ஃபர்னிச்சர் அக்கௌண்ட் யூஸ் பண்ணோம்.
ஃபர்னிச்சர் அக்கௌண்ட். இன்னொன்று என்ன இன்வால்வ் ஆயிருக்கு, எதுவுமே கொடுக்கலன்னா அது கேஷாக கன்சிடர் பண்ண சொல்லியிருக்கேன். ஸோ கேஷ் அக்கௌண்ட் இன்வால்வ் ஆயிருக்கு. ஓகே, ஃபர்னிச்சர் அக்கௌண்ட் ஒன்று இன்வால்வ் ஆயிருக்கு, இன்னொன்று கேஷ் அக்கௌண்ட் ஒன்று இன்வால்வ் ஆயிருக்கு. ஸோ ஃபர்னிச்சர் என்ன பண்ணுறோம், நம்ம சேல்ஸ் பண்ணுறோம். சேல்ஸ் வந்து நமக்கு என்னது, ஒரு இன்கம் இன்க்ரீஸ் ஆகும்போது அது கிரெடிட் பேலன்ஸ். கேஷ் என்ன ஆகும், சேல்ஸ் பண்ணோன்னா இன்க்ரீஸ் ஆகும். அசட்டோட இன்க்ரீஸிங் பேலன்ஸ் டெபிட். ஸோ கேஷை நம்ம டெபிட் பண்ணுறோம். கடைசி டிரான்சாக்ஷனை பார்த்துருங்க. கேஷ் அக்கௌண்ட் டெபிட் டு ஃபர்னிச்சர் அக்கௌண்ட். கேஷையும் நம்ம டெபிட் பண்ணியிருக்கோம், இது வந்து ஒரு அசட்டு. ஸோ இன்க்ரீஸ் ஆகுது, டெபிட் பண்ணியிருக்கோம். டு ஃபர்னிச்சர், ஃபர்னிச்சருங்கிறது ஒரு இன்கம், நம்ம என்ன பண்ணதுனால ஃபர்னிச்சர் வருதுங்கிறத நம்ம பார்க்கணும். அல்லது நீங்கள் வந்துட்டு சேல்ஸை வந்துட்டு ஒரு இன்கமாக கன்சிடர் பண்ணுறோம். ஸோ இன்கம் வந்து இன்க்ரீஸ் ஆகுது, இன்கம் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அது வந்து கிரெடிட் பேலன்ஸ். ஓகே, இன்கம் இன்க்ரீஸ் ஆகுது, ஸோ அது கிரெடிட் பேலன்ஸ். ஸோ 30,000. இது எல்லாத்துக்குமே வந்துட்டு நீங்கள் வந்து மறந்துடாமல் நேரேஷன் எழுதிடணும். நேரேஷனுக்கும் வந்துட்டு எக்ஸாமில் வந்துட்டு ½ மார்க்கோ சம்திங் அலாட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நரேஷன் வந்து ஸ்கிப் பண்ணாமல் எழுதிடுங்க. எல்லாத்துக்குமே நரேஷன் வந்து சிம்பிளாக ஒரு லைன் எழுதினா போதும். ஓகே, இது எல்லாமே எழுதுனீங்க அப்படின்னா வரிசையாக ஜேர்னல் வந்துடும். இது வந்து சிம்பிள் ஜேர்னல் என்ட்ரிஸ் மட்டும்தான் இன்றைக்குரிய வீடியோவில் பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் வீடியோவிலேருந்து நம்ம வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டான என்ட்ரிஸ், கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான என்ட்ரிஸ் எல்லாமே வந்துட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக பார்க்கலாம். ஸோ இந்த இதை வந்து நீங்கள் இந்த சம்மை வந்து திரும்ப நீங்கள் வந்துட்டு இந்த வீடியோவில் பார்த்ததுக்கப்புறம் ஒன்ஸ் வந்து பார்க்காம ட்ரை பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஜஸ்ட் பார்த்துட்டு அப்படியே விடாமல் ஒவ்வொரு சம்மையுமே வந்து சால்வ் பண்ணி பாருங்கள், ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி +1 +2 புக்ஸில் வந்துட்டு +1ஓட புக்கில் வந்து எக்ஸாம்பிள் சம்ஸ் எல்லாம் இந்த மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி சம்ஸ் எல்லாம் நீங்கள் புக்கை பார்த்து கூட ஒர்க் அவுட் பண்ணலாம். ஆன்சர் வந்துட்டு கடைசியாக பாருங்கள், செக் பண்ணி பாருங்கள். ஓகேவா? தேங்க்யூ.